ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லுறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுடைய யோகாதிபதி, கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதி செவ்வாய் மற்றும் குரு. இந்த யோகாதிபதியான குரு உங்களுக்கு எப்போவுமே சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாயும் குருவும். அதில் குரு சனியின் பார்வையில் கடந்த ஒரு வருஷமாக இருந்தார். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயத்தெல்லாம் தடுத்துட்டு இருந்தார். திருமண விஷயம் தடுத்திருக்கலாம், குழந்தை பாக்கிய விஷயத்திலையும் தடுத்திருக்கலாம். இதெல்லாம் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக மேன்மையோ கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த வருஷம் கிடைக்க போகிறது. அதாவது எதனால் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, 11ஆம் இடம்னு வேறு, உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடம், உங்கள் லக்னத்திலேருந்து 11ஆம் இடம், இந்த லாபஸ்தானத்துக்கு குரு, சனி, செவ்வாய், புதன், சூரியன் எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகங்கள் வந்தாலும் சரி, லாபஸ்தானத்தில் வந்தாலே அந்த கிரகங்கள் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் தான் இப்போ கடகராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் அது லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயத்தில், குறிப்பாக படிக்கிற குழந்தைகள், வியாபார விஷயம் கூட செகண்டரியாக சொல்கிறேன், படிக்கிற குழந்தைகள், கடகராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் படிப்பில் தடுமாற்றம் ஏற்பட்டுருக்கும், மந்தத்தன்மை இருந்திருக்கும். எதுக்குன்னே தெரியாது, ஏதோ ஒரு விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் படிப்பில் ஆர்வத்தை தடுத்துட்டு இருந்திருக்கும். இப்பொழுது இந்த குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறினாலும் மாறாவிட்டாலுமே உங்களுடைய படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த குழந்தைகள்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டுருப்பா, அல்ல ஏதாவது லீகல் பிரச்சனை ஓடின்னு இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து படிக்கும், இல்லை மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கும். கஷ்டத்துலேயும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கடகராசியில் பிறந்தவா இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கூடும். வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அசரட்டையாக இருந்து சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்களுடைய கௌரவம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய செயல்பாடு மட்டும் இல்லை, சனியின் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உங்களுடைய மதிப்பு குறையும்னு சொன்னேன். குறையும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி நடக்க போகிறது 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அந்த பீரியடில் சனி பார்வையில் குரு இருப்பார் ஒரு 3 மாதத்துக்கு. மார்ச் 29லேருந்து ஏப்ரல் மே 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் இருப்பார். இந்த 2 மாத காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் குடும்பத் தலைவிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், குழந்தைகள், திருமண வயதில் இருப்பவர்கள், இப்படி எல்லாத்துக்குமே சாதகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் மார்ச் மாதம் வரைக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பெருமாள் வழிபாடு, குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவருளும் மற்ற தெய்வங்களின் அருளும் கிடைத்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பயிற்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம்,
கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.